அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இன்னைக்கு இந்த காணொளியில நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்க்கறது தான் இப்ப ஸ்க்ரீன்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே இருக்கும். இளந்தமிழ் மிகவும் மெல்ல கற்போர் நெடுவினா. வெரி ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நம்ம இப்ப ரெடி பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து சராசரி மற்றும் மீத்திரமானதற்கான அந்த வழிகாட்டிய வந்து வெளியிட்டோம். இப்போ அதன் தொடர்ச்சியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் மெல்ல கற்போருக்கான ஒரு நெடுவினா. நேற்று வந்து ஒரு இயல் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது இயல் 2. இப்ப இந்த காணொளிக்குள்ள போயிடலாம். சரி. இப்போ இயல் 2ல இருக்கக்கூடிய 3 நெடுவினாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 காற்று மாசுபாட்டை தவிர்க்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. 2வது பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம்முயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. 3வது மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த களை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்து தமிழ் மன்றமே. கண்ணதாசன் இந்த பாடலில் உள்ள நயங்களை வந்து விவரித்து சொல்லியிருப்பாங்க. பாருங்க, கண்ணதாசன் பாடல் தகவலும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க. ஸோ இந்த 3 கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேள்வி சொல்லலாம். இந்த காற்று மாசுபாடு, 2வது பிரம்மம். இந்த 2மே மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு காற்று வந்து மாசடைந்து கொண்டிருக்க நோக்கமாக வச்சு அந்த தடுக்கும் வழிமுறைகளை வந்து மாணவ செல்வங்களாகிய உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்குற மாதிரி இந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட், அதாவது மீத்திர மாணவர்கள் எது கொடுத்தாலும் எழுதிடுவாங்க, அவங்க கிரியேட் பண்ணி கூட எழுதுவாங்க. சராசரி மாணவர்கள் நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டியை பயன்படுத்தி அவங்க எழுதிடுவாங்க. ஸ்லோலனஸ் மிகவும், அதாவது மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் எடுத்து கூட்டி படிக்கிறதுக்கே சார் ஒரு நெடுவினா அப்படின்னா ஒரு 10 லைன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொளி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இயல் 1ல் ஒரு 3 நெடுவினா பார்த்துட்டோம். இன்னைக்கு இயல் 2க்கான ஒரு 3 நெடுவினாவை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இன்னும் 5 இயலுக்கான இந்த நெடுவினா நீங்கள் பெறணும் அப்படின்னா மறக்காமல் இது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் எடுத்துங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. எந்த வகை மாணவராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கல்வி விதைகள் வலையொலி உங்களுக்கு தேர்வை நோக்கிய ஒரு பயணத்தை தான் இங்கே கொடுக்கும். தேர்வு பயத்தை போக்கும். விரைவில் உங்களுக்கு வந்து அரையாண்டுக்கான இணைய வகுப்பை நான் உங்களுக்கு வந்து டேபிள் கொடுக்குறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த அரையாண்டிலிருந்து நம்ம வந்து ஃபுல் சிலபஸ்க்கு ரெடி ஆகிடலாம். இந்த மிட்டம் முடியட்டும். இந்த மிட்டம் முடிஞ்சோடனே அடுத்துக்கான ஷெடியூல் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். நம்ம தொடர்ந்து இணைய வகுப்புகளை பார்க்கலாம். அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிகவும் மெல்ல கற்குமானதுக்கான ஒரு வகுப்பை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இது ஒரு வேண்டுகோளை வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் ஸ்லோ லேர்னர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் ஆன்லைன் கிளாஸ் வரும்போது அதை கொஞ்சம் அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்கள். சிம்பிளாக அவங்க வந்து மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வகுப்பில் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் வளர்ந்து பேசிக்கிறவங்கள அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கான அந்த 2வது இயலுக்கான அந்த நெடுவினா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் தான் இருக்கும். ஒவ்வொரு பதிலுக்கும் பார்த்தீங்கன்னா 10 லைன் தான். 10 லைனில் அந்த மையக்கருத்தை விட்டு போகாமல் சுருக்கமாக கொடுத்துருப்பேன். மிகவும் எளிமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. வாங்க பாருங்க, உங்களுக்கான ஒரு வழிகாட்டி, மிகவும் மெல்ல கற்குமானதுக்கான ஒரு வழிகாட்டி. இயல் 2 நெடுவினா பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்ததுங்க. அதில் ஃபஸ்ட்டு காணொலியில் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் வந்து இந்த குறிப்பு சட்டம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும். அதே சமயம் அந்த ஆன்சர் எழுதும்போது அதுக்கான மதிப்பெண்ணும் கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், அந்த குறிப்பிச்சதை முதல்ல தனியாக எடுத்து போடுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற உட்தலைப்பில் பாருங்க 300 இருக்கும் இல்லையா, இந்த 300 தான் இங்கே இங்கே 300 போட்டிருப்பேன். அதே குறிப்பிச்சட்டம் தான் உங்களுக்கு நம்மளுடைய வழிகாட்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்போம். இந்த குறிப்பிச்சட்டத்தை முதல்ல நீங்கள் எந்த ஒரு நெடுவினாவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் வழங்குறதுக்கான ஒரு வழிமுறை.
இந்த குறிப்பு சட்டம் போட்டுட்டு பாருங்க, ஒவ்வொரு இதுலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைன் தான். மேக்ஸிமம் 2 லைன் அதுக்கு மேல இருக்காது. இது 10 லைனுக்குள்ள உங்களுக்கு இந்த நெடுவினா முடிஞ்சிரும். "காற்றில்லை இயல் உயிரில்லை, காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை காண்போம்." ஸோ வெரி சிம்பிள் வார்த்தை தான். மிக எளிமையான வார்த்தைகள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோலனஸ் மிகவும் எழுத்துக்கூட்டி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, காற்று மாசுபாடு. நீங்க குறிப்பிச்சத்துல இருக்கிறத அப்படியே நீங்க எடுத்து எழுதிக்கிட்டு போங்க. மனித செயலால் காற்று மாசடைகிறது. இதற்கு ஆரோக்கியத்திற்கும் இயற்கைக்கும் தீங்கு. மரங்கள் நடுதல். மரங்கள் ஆக்சிஜன் அளிக்கும். மரம் நடுவது காற்றை தூய்மைப்படுத்தும். பொது போக்குவரத்து தனி வாகனத்தை விட பஸ், ரயில் பயன்படுத்த வேண்டும். இல்லை பொது போக்குவரத்து நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். மின்சார வாகனங்கள் பயன்பாடு அதிகரிக்க வேண்டும். அடுத்து நெகிழி கட்டுப்பாடு. நெகிழி அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கை எரிக்கிறத வந்து கட்டுப்படுத்தணும். அப்போ காற்று மாசுபாடு குறையும். புதை எரிபொருட்களை குறைக்க வேண்டும். விழிப்புணர்வு. மக்கள் மாசுபாட்டின் தீமைகளை அறிய வேண்டும். பள்ளி ஊடகம் மூலியாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முடிவுரை. காற்று தூய்மையாக இருந்தால் மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ இதுதான் அவங்களுக்கு சிம்பிளான பதில்கள் தான், சிம்பிளான வார்த்தைகள் பயன்படுத்தி தான் கொடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு சட்டங்கள்லாம் அப்படியே போட்டுருங்க. உங்களுக்கு இந்த இளந்தமிழ் வழிகாட்டி வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. ஒரு 1000 காப்பீஸ் கிடைச்சா கூட நம்ம வந்து ஏதாவது போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா 1 or 2 காப்பீஸ் தான் கேட்குறேன். இதில் டீச்சர்ஸ் யாராவது நோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இளந்தமிழ் வழிகாட்டி தேவைப்படுதுன்னா உங்கள் ஸ்கூலுக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறது இந்த மெசேஜ் 2 நம்பரில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கான ஒரு கூகுள் ஃபார்ம்ஸும் நான் கொடுக்குறேன். மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நான் தகவல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். நீங்கள் எத்தனை பேர் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நாங்கள் ரீப்ரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த பிரம்மம் கதையில பாருங்க, காலியிடமும் குடும்ப விருப்பமும், முருங்கை நடுதல், முருங்கை வளர்ச்சி, முருங்கையின் உறவு, பறவைகள், வீழ்ந்த முருங்கை, முடிவுரை. மிகவும் எளிமையான பதில் தான். அப்போ பாருங்க, மலர்ந்து மலராத பாதி மலர் பாடல்களில் தவழும் காற்றையும் கவிதை நெய்தையும் பாராட்டி வரை செய்க. இந்த பாட்டை நான் வந்து சுருக்கிட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பக்கங்கள் கூடுதலாக போகும். அதனால இந்த ஒரு ஹெட்டிங் லைன் தான் போதுங்கிறதுனால கொடுத்துக்கிறேன். பெரிய வினா இருக்கிறத சுருக்கி கொடுத்துட்டோம். அது என்ன பாருங்க, காற்றை பாராட்டுதல், அப்புறம் பார்த்தீங்கன்னா மோனை நயம், எதுகை நயம், அதெல்லாமே அன்லைன். மோனை நயம்னா முதலெழுத்து ஒன்றி வருது, அதுக்கு எல்லாமே அன்லைன் பண்ணி கொடுத்துக்கிறோம். டார்க்காகவும் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி எதுகை நயம் அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வருது, அதுக்கும் டார்க் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஏய்பு நயம்ங்கிறது கடைசி எழுத்து ஒரே மாதிரி வருது. இதுதான் வந்து ஏய்பு நயம். முரணயம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வார்த்தைகளாக வரும். பொருள் நயம் ஒரு சிறப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாணவர்கள், இதுதான் 2வது இயலுக்கான 3 நெடுவினா வினாக்கள் பதில்கள். இது பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 3 பேஜஸ் ஒன்லி. இந்த குறிப்பு சட்டங்கள்லாம் எடுத்துகிட்டா உங்களுக்கு 2 பேஜ் தான் வரும். பட் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுறது தான் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னால இந்த குறிப்பு சட்டத்துக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதனோட பிடிஎஃப் எல்லா 7 இயலும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆன பின்னாடி உங்களுக்கு வந்து பதிவிடப்படும். நேற்று இயல் 1, இன்னைக்கு 2. இதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். நம்ம ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறோம்னா இதை படித்து நம்ம வந்து மீத்திரமானவர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களால் முடியும்னா யாராலையும் முடியாது. அந்த நம்பிக்கையோடு இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுங்க. கண்டிப்பாக நிச்சயம் இந்த பதில்கள் நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு வந்து 8 மார்க் கேள்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 வரலாம் இந்த குறிப்பு சட்டத்துக்கு போகிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை முயற்சி பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இயல் 3ல் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் தேடி தொகுத்து கொண்டு வருகிறோம். ஸோ உங்களுக்கான ஒரு சிறந்த இணைய நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி விதைகள் தான். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.